வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இதுக்கு முன்னாடி இந்த பையில நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்டு 2 அப்படிங்கிற ஒரு ஃபோனில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். ஸோ அது வந்து ஜீவாவை இந்த சேனலோட இணைத்த தருணம். என்னடா கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படிடா போகுது? நல்லா போயிட்டு. ஏன் நார்டு 2 ஒன்றும் இல்லை கரெக்டா? ஆமாம். சரி, நார்டு 2லேருந்து நீ தப்பிக்க காரணம் என்னன்னா, அது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காமே அடிக்கடி சூடாச்சு. ஆமாம். பட் இப்போ நீ வந்து ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்க. அது வந்து என்னன்னா, பிரைமரி டிவைஸ் என்னது? ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். செகண்டரி டிவைஸ் நத்திங் ஃபோன் 2. ரெண்டுமே கொஞ்சம் கோளரான பயலுக்கு தான். ஆனால் அந்த நத்திங் ஃபோன் 2 கொஞ்சம் சேஃபான டிவைஸ் தான். நியாயமாக பார்த்தா அது இந்த நத்திங்கை பார்த்தா ஏன் தெரியுமாங்க, சில இதில் யோசிச்சிருக்கீங்களா? நாயை பார்த்தா கல்ல காணும், கல்லை பார்த்தா நாயை காணும். அந்த மாதிரி இந்த நத்திங்னு சொன்னாலே அது என்னமோ தெரில. ஃபோன் 2 எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுற? இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக யூஸ் பண்ணுறேங்க. அதாவது டிஸ்பிளே மஞ்சள் ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து தெரிஞ்சிருச்சு. இந்த கேஸ் வந்துட்டு ஒரு 1 இயராக யூஸ் பண்ணல, மறுபடியும் வீட்டுக்கு வந்து. ஆமாங்க, டிஸ்பிளேன்ட்டேன். அது கேஸ் டிஸ்பிளேயே மஞ்சள் ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணணும். நைட் மோட் ஆன் பண்ணணும், அப்போ மஞ்சளாக மாறிடும். இந்த கேஸ் பார்த்தியா, இவங்க இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. நத்திங்கில் வந்து என்னைக்கு இந்த கிளிஃப் வந்ததோ அதுக்கப்புறம் ஸ்கின்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூவல் டோன் ஸ்கின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ரீசன் என்னென்னா இந்த கிளிஃப் காட்டுறதுக்காக. அது மாதிரி கேஸ்லேயும் கட் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சது. என்னென்னா இந்த கிளிஃப் வெளில தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் யூனிக்கான ஃபீல் கிடச்சிது. இன்பாக்ஸ் ஆக்சசரி அப்படின்னும் போது உனக்கு ஃபோன் வந்திருக்கும், அப்புறம் வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்திருக்கும், அப்புறம் ஒரு கேபிள் வந்திருக்கும். அந்த கேபிள் வந்து ஃபோன் 2க்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் கேபிள் இல்ல, டிரான்ஸ்பரண்ட் கேபிள். ஏன்னா அதுக்கு முன்னாடி நார்மல் கேபிள், இதுல தான் டிரான்ஸ்பரண்ட். அந்த கேபிள் வச்சே நிறைய கிமிக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கேபிள் வச்சு என்ன சார் நீங்க பண்ணீங்க? சரி, 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டா? ஆமா, 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட். சாரி, ஓகே. ஸோ இது எல்லாமே சூப்பர். பார்க்க போனால் இந்த ஃபோனே அழகாக தான் இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட்ல வேற என்ன பண்ணியிருக்கான்னா லாக்ஸ். டேய் என்னடா இது ராசா, ஹவ் ஐ ரைஸ்டு மணி ஃபார் நத்திங்கா? டேய் என்ன வெறுப்பேற்றுறதுக்குன்னே பண்ணுறியாடா? ஃபஸ்ட் எடுத்ததுமே நத்திங்கோட நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க, கால்பேயோட மூஞ்சோட வருது. இப்போ தான் சொல்கிறேன், இவனை பார்த்தாலே எனக்கு டார்ச்சராக இந்த ஃபோனை போட்டு அடின்னு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக கால்பே ஃபேஸே வருது. என்னென்னா ஹவ் ஐ ரைஸ்டு மணி. உனக்கு மணி கொடுப்பாங்கடா. நீ OnePlusல இருந்தால் OnePlusோட R&D ஃபுல்லாக இப்போ என் பேக்கெட்டில் தாங்க இருக்குது, பின்னாடி பாருங்க ஃபைலில் வச்சிருக்கேன்னு சொல்லி உனக்கு காசு கொடுப்பாங்க. நாங்களாம் கேட்டால் கொடுத்துருவாங்களா? சரி, ஓகே. மொத்தம் வந்து இப்போ இந்த டிவைஸ் நிறைய பேர் நம்ம மக்கள் யூஸ் பண்ணுறாங்கடா. சரியா, யூஸ் பண்ணுற எல்லாரோட ஃபீட்பேக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே ஹாப்பி, மோஸ்ட்டாக எல்லாரும் ஹாப்பி. ஒரு சிலர் மட்டும் தான் என்ன சொன்னாங்கன்னா, நத்திங் ஃபோன் 2ல பேட்டரி சரியில்லை அப்படின்னு ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமே ட்ரெயின் ஆகுதுன்னு ஒரு சிலர் தான் சொன்னாங்க. அகைன் அதையும் நான் திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேர் சொல்ல. இப்போ ஓவராலாக உனக்கு எப்படி இருக்குங்கிறத நீ இப்போ தொடர்ந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பில்டு குவாலிட்டியில் நீ எவ்வளோ சாட்டிஸ்ஃபைட்? பில்டு குவாலிட்டியில் எனக்கு ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபைடு தான். பட் எனக்கு என்னன்னா, இந்த ஃப்ரண்ட்டு பேனல் இருக்கு இல்லைங்களா? ஆமாடா. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் சரியில்லையோ, கொஞ்சம் டவுன்கிரேடான ஃபீல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. மற்றபடி இந்த பேக்கோ இந்த சென்டர் அலுமினியம் ஃப்ரேமோ எல்லாமே வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. சொல்ல போனால் ஃபோன் 1 வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்டா பேக்கு. ஒரு சின்ன கர்வ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், சின்ன கர்வ் கொடுத்ததுனால அந்த கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கு. ஸோ டிசைன் ஆஸ்பெக்டில் நல்லாவே இருக்கு. இது மட்டும்தான் இது. நீ இதை இப்போ சும்மா அப்படியே காட்டேன் மக்களுக்கு. திருப்பி உன்னோட ஹோம் பேஜ், அந்த வால்பேப்பரோட அந்த ஹோம் பேஜ் பாருங்கள், அந்த மொத்த தீம்டு ஐகான்ஸோட அந்த விட்ஜெட்ஸோட பார்க்கறதுக்கு வந்து நிஜமாவே நச்சுன்னு இருக்கு. நீ எங்கேயாவது யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் இதை கொஞ்சம் ப்ரீமியமான ஃபோன்னே பிலீவ் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா இந்த லுக்குனாலே பிலீவ். சிலர் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கனால, இந்த தீமில் இருக்கனால கொஞ்சம் டஃபாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு சிலர் வந்துட்டு இது யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓன் சைக்கிள் ஓன் பைக்கு, அது ஓன் கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த மாதிரி போய் உன் ஃபோனில் வந்து என்ன இருக்குது இல்லை எந்த ஆப் என்னன்னு உனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவ்வளோன்னு அவசியம் இல்லை. அதனால் அதெல்லாம் ஓகே, அக்செப்டட். இது வந்து கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்ட்லையும் நல்லா இருக்கு. குட். ஸோ டபுள் டேப் டு ஸ்லீப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. நெட்வொர்க் எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும்? நெட்வொர்க் இது வரைக்கும் எனக்கு பஞ்சாயத்துன்னு எதுவுமே வந்ததே கிடையாது. சூப்பர். இப்போ இங்கே இருந்தப்பயும் சரி, நான் வெளியில் இருந்தப்பயும் சரி, எல்லா டைமும் வந்துட்டு எனக்கு நெட்வொர்க் பிரச்சனையே இல்லை. என்ன நெட்வொர்க்கு? இந்த வந்து ஜியோ தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜியோவில் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அப்டேட்ஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நெட்வொர்க் வந்து அப்பப்போ இதாகிற மாதிரி இருக்கு, ஃப்ளக்சுவேட். அப்புறம் இது பீட்டா இல்லை? ஆமாம், பீட்டாங்கிறனால நத்திங் OS 3ல இருக்கு இப்போ. அதனால நத்திங் OS 3ல இருக்கனால அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது. மற்றபடிக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, சூப்பர். ஸோ அப்போ பில்டு குவாலிட்டி பிரச்சனை இல்லை, நெட்வொர்க்கும் நார்மலாக பிரச்சனை இருந்ததில்லை. இப்போ தான் பீட்டானால நெட்வொர்க்கில் கொஞ்சம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறான். மற்றபடி டிஸ்பிளே LTPO பேனல், அது மீடியா கன்சம்ஷனுக்குலாம் நச்சுந்தா இருக்கும். அவுட்டோர் விசிபிலிட்டியும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அடித்து துவச்ச ஏரியா. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னும் போது, இப்போ இந்த கேமரா எப்படி இருக்குது? இப்போது இந்த கேமரா வந்துட்டு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். சரி, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு இது வந்துட்டு மிக்ஸ்டு ஃபீல் தான்.
இப்போ நார்டு 2 இருக்குல்ல, நார்டு 2 கம்பேர் பண்ணா இல்லை நார்டு 2 தான் சாலிடாக சொல்லிடலாம். நார்டு 2 தான். ஏன்னா நார்டு 2 வந்துட்டு கன்சிஸ்டன்ஸாக ஒரே கலர் சயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு வார்மாகவே இருக்கும், சேச்சுரேட்டடாகவே இருக்கும். ஹெச்டிஆர் வந்து சரியாக ப்ராசஸ் பண்ணாது ஒரு சில டைம்ல வந்துட்டு பெயிண்ட் மாதிரி இருக்கும் ஜூம் பண்ணி பார்த்தா. அது சம்டைம்ஸ் அது வந்து அது ரொம்ப இப்போ பீட்டா போட்டதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, எனக்கு நான் பீட்டால எடுத்த போட்டோஸ் எல்லாமே வார்ம் டோன்ரா, ஃபுல் வார்ம் டோன். பீட்டா இருக்கும் சரி, இதுக்கு முன்னாடி வெர்ஷன் ஸ்டேபிள் வெர்ஷன்லயும் சரி சேச்சுரேட்டடா தான் இருக்கும். அது சேச்சுரேட்டட்னா எப்போ அப்படின்னா 2.5.6 நினைக்கிறேன், அந்த அப்டேட்ல இருந்தே ஃபுல்லா சேச்சுரேட்டடா தான் இருக்கு. அது எப்போ இந்த அல்ட்ரா ஹெச்டிஆர் கேம் உள்ள வந்துச்சோ, ஓகே, அந்த அப்போல இருந்தே இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, அவங்க இன்னமும் ஃபிக்ஸ் பண்ணல. கம்யூனிட்டில நிறைய பேர் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, இன்னமும் ஃபிக்ஸ் பண்ணல. அது இன்னும் ஃபிக்ஸ் ஆகலைங்க. ஏன்னா நத்திங் OS 3லயும் எனக்கு அப்படிதான் இருந்தது. நான் அதை வந்து இது பிரச்சனையா இல்லாட்டி இவங்க அல்காரிதமே எப்படியான்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ல கேட்கும்போது கூட ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, முன்னெல்லாம் இந்த ஃபோன் 2 அந்த புதுசுல அப்படி இல்லை ப்ரோ, அப்போலாம் கலர்ஸ் ஓரளவுக்கு ஓகே, இப்போதான் ரொம்ப வார்ம் டோன். ஓகே, ஸோ அப்போ வீடியோகிராஃபி அப்படின்னு வரும்போது வீடியோகிராஃபி வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஓகேஷ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஓகே ஓகே, அது வந்துட்டு லைக் ஜிட்டர் ஃபீல் இருக்கு. ஓகே ஓகே, ஜெல்லி எஃபெக்ட்ல இருக்கு. அது நடக்கும் போதுங்க சும்மா வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பேன் பண்றதெல்லாம் ஓகே, நடந்துகிட்டே ஏதாவது பண்ணும்போது கஷ்டப்படுது. ஆனால் ஜிகேம் ஷாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஜிகேம் அல்டிமேட். ஜிகேம்ல எல்லாமே எவ்வளோ பேர் ஜிகேம் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் நத்திங் ஃபோன்லன்னு சொல்லுங்க. அதுவும் இது வந்து ஸ்னாப் ட்ராகன்னால கொஞ்சம் ஈஸி, மீடியாடெக்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டென்சார் பேஸ்ட் நத்திங் ஃபோன் வந்ததுன்னா அசால்ட் பண்ணலாம் ஜிகேமில். ஆமாம், அதே மாதிரி அடுத்து பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஆண்ட்ராய்ட் 13 எல்லாம் வந்துட்டு சூப்பராகவே நினைச்சு. ஓகே, ஆண்ட்ராய்ட் 14லையுமே ஓரளவுக்கு ஓகே. இந்த 2.5ன்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்ல இருந்து அந்த 2.5.6 2.6 வரைக்குமே பேட்டரி இல்லை, நிற்கலை. ஃப்ராங்காக சொல்ல போனால் அப்போ வரைக்குமே நிற்கலை அந்த செட் ஆஃப் பீரியட் வரைக்கும். இப்போ என்னன்னா நத்திங் OS 3ல மறுபடியும் கம்பேக் கொடுத்த மாதிரி மறுபடியும் பேட்டரி நல்லா நிற்குது. ஹாப்பி. அப்போது அந்த கமெண்ட் சொன்ன தெரியுமா, நிறைய பேர் போட்டாங்க, நான் அவங்க 2.5 2.6 அதில் சொல்லியிருப்பாங்க போல. ஓகே ஓகே, அவங்களாம் சொன்னாங்க பேட்டரி நிற்கல அப்போ அதுவாக தான் இருக்கும் அந்த வெர்ஷன். ஓகே ஓகே, சூப்பர். அப்போ இந்த 3 வந்து கிட்டத்தட்ட அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபாஸ்ட்டாக இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அனிமேஷன் வர மாதிரி இருக்கு, அனிமேஷன் ஜாலி தான். டாட் மேட்ரிக்ஸ் ஃபாண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கனால நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு. எனக்குமே அது பர்சனலாக பிடிக்கல. அது வந்துட்டு இப்போ நத்திங் OS 3ல வந்துட்டு அது நிறைய இடத்துல ரிமூவ் பண்ணிட்டனால நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அதான் நிறைய நல்ல ஃபிக்ஸஸ் வந்திருக்குங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ இது ஒன்றா. அடுத்து வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது நத்திங் OS 3 பீட்டாக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்ஸ்டாக தான் இருந்துச்சு. அதாவது ஸ்டீரியோ செப்பரேஷன் ஓகே, ஆனால் கிளாரிட்டி இல்லை, பாஸு நம்ம பேச்சுக்கே இடம் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டீ கடை ஸ்பீக்கர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டீரியோ செப்பரேஷன் ஓகே தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நத்திங் OS 3 பீட்டால ஏதோ டியூன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெட்டரா இருக்கு. முன்னத்துக்கு இப்போ பெட்டரா இருக்கு. இந்த பீட்டாக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே, ஸோ சிஸ்டம் வைட் ஹாப்டிக்ஸ் அதெல்லாமே ஜாலி. அதுவுமே ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. அதே ஹாப்டிக் ஃபீட்பேக் இருந்தது, ஆனால் சிஸ்டம் வைட் இல்லை. இப்போ அப்படியே பொறுமையாக 2.5 வந்துச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. 3லலாம் இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. நத்திங் OS 3 எப்படி இருக்கு? ஆக்சுவலாக பீட்டா எப்பயுமே பீட்டா தான். ஆமாம், எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டேபிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பாயிண்ட்டுங்க. சீரியஸாக நீங்கள் வந்து டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுறீங்கன்னா பீட்டா வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. அவ்வளோ இப்போது ஸ்மூத்தாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒகேஷ்னலாக எப்பயாச்சும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வெயிட்டிஸ். ஸோ இப்போ டெய்லி டிரைவர் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ சார்ஜிங் ஃபோனுக்கு எப்படி இருக்குது? இப்போ டெய்லி டிரைவர் ஃபோனுக்கு வந்து சார்ஜிங் 45 வாட்னு சொல்கிறாங்க, பிரிக்கும் கொடுக்கறது இல்லை. அது நீ எப்படி டேக்கிள் பண்ணுறேன்? இப்போ தான் நான் வந்துட்டு ஆக்சுவலாக 45 வாட் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவனோட CMF 65 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரியல் 45 வாட் நான் யூஸ் பண்ணல, இதுலையுமே யூஸ் பண்ணல. இப்போ யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? இப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு சீரியஸாகவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. சல்லுன்னு இருந்துச்சு. அது பார்த்தனுமே எனக்கு அந்த சார்ஜர் வாங்கலாம் ஒரு ஐடியா. ஆமாம், நிஜமா ஒர்த்து. இப்போ நீ நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணுற, இல்லாட்டி CMF ஃபோன் யூஸ் பண்ணுற, நத்திங் அந்த இதில் இருக்குது அப்படின்னும் போது அந்த 65 வாட் வந்து ஒருத்தான ஒரு சார்ஜர் தான். வாங்கிட்டு அதை லேப்டாப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதே சமயம் வந்து இதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒர்த்து தான். ஓகே, ஸோ ஆன் த ஹோல் இப்போ பார்க்க போனால் நத்திங் ஃபோன் வந்து இன்றைக்கும் நல்ல டிவைஸ் தான். என்ன இப்போ அப்பப்போ ஸ்டாக் வருது, வந்தாலும் 36 37 இருக்குது. முன்னே தான் ஒரு தடவை வந்து நல்ல ஒரு லக்கு. இன்னைக்கு ஈவன் ஐக்கூ மீட்டப்பில் கூட ஒரு சிலர்லாம் 30 கேக்கு வாங்கினேன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே நல்ல டீல். அந்த டைமில் வந்து 8/128 வாங்கினாங்க. ஸோ நல்ல டிவைஸ் தான். அதே மாதிரி இதில் 512 மாடல் வேறு இருக்குது. அதே சமயம் வந்து 3 மேஜர் அப்டேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஆஸ்பெக்டும் நீங்கள் யோசிக்கணும். அடுத்து ஆண்ட்ராய்ட் 16 மட்டும்தான் இருக்குது. ஆமாம், அதுக்கு மேலே கிடையாது.
ஸோ இதான் இது எதுக்குன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த ஃபோன் கிடைக்கும். யூஸ்டு மார்க்கெட்டில் 20,000 அந்த மாதிரியான ப்ரைஸில் இந்த ஃபோன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. சரியா? இந்த ஃபோன் அப்படின்னா ஒரு 10க்கு எவ்வளோ மார்க் போடுவேன்? நான் வந்து ஒரு 7.58. சூப்பர் மார்க். அது நல்ல மார்க். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு இப்போ இதில் கேமரா நல்லா இருந்ததுன்னா நேரம் என்ன பண்ணியிருப்பான்னா 8 to 8.5 அப்படின்னு இருந்திருப்பான். ஆமாம். கேமிங்க்கு வந்து நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். கேமிங் வந்து அப்படியே ஆப்வியஸாக தெரியும் உங்களுக்கு. கேமிங் டிவைஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா இது கேமிங் டிவைஸாக இல்லாத போக காரணம் என்னன்னா, இந்த ஃபோன் பக்கத்தில் நீங்கள் வந்து ஐக்கூ நியோ 9 இல்லை 11R நியோ 7 ப்ரோ அது இல்லாட்டி 11Rலாம் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ப்ராசர் அது வரைக்கும் பறக்கும். இது ஆனால் அந்த மாதிரி பறக்கவே பறக்காது. இது என்ன பண்ணுன்னா, இது வந்து எப்படி தெரியுமா, ஒரு மீடியா சென்ட்ரிக்கான ஒரு நல்ல குட் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான டிவைஸ் தான் தவிர பிக்சல் கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்டு டிவைஸ். ஆனால் 8+ Gen 1 இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து 8+ Gen 1 இருக்கே அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இவங்க வந்து டியூன் பண்ணதே இந்த மாதிரி எஃபிஷியண்டாக தான் இருக்கும். அது பவர் எஃபிஷியண்டாக இருக்கிறதுக்கு தான் இதை பண்ணியிருக்கான். நீங்கள் வேறு ஏதாவது டாஸ்க் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, அது ஓவராக வந்து இப்போ 2.8 GHzலாம் போகாது. அது வந்து ஏப்போ 2.4 மேலாம் போகாது, சும்மா சூடாகும், அப்புறம் பேட்டரி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி கம்யூனிட்டி ஃபோக்கஸ்டு டிவைஸாக இருக்கும்போது நீங்கள் போகிறோன்னா இந்த டிவைஸ் தாராளமாக போகலாம். நிறைய சப்போர்ட்டு, கஸ்டமர் சப்போர்ட்டும் சரி, ஜிகேஎம் சப்போர்ட்டும் சரி நல்லாவே இருக்குது. சூப்பர். ஸோ ஆக மொத்தம் வந்து நீங்கள் யாராவது ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது சிவபரணி ஜீவா பார்க்கலாம். பாய்.